அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஸல்லு அலன் நபி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் கருணை. அல்லாஹ் நம்மை முஸ்லிமாக மூமினாக படைத்திருக்கிறான். அப்படியாகப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். மரியாதைக்குரியவர்களே, நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாட ஓதிய துவாக்களில் ஒன்று. இதை காலையும் மாலையும் யார் ஒருவர் 4 முறை ஓதுகிறாரோ அவர் நரகத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு சுவனவாசியாக ஆகிவிடுகிறார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கூறுகிறார்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், அபுதாவுதுல வரக்கூடிய இந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஸ்பஹது உஸ்ஹிதுக வ உஸ்ஹிது ஹமலத அர்ஷிக வ மலாயிகதக வ ஜமீஅ ஹல்கிக அன்னக அன்தல்லாஹு லா இலாஹ இல்லா அன்த வ அன்ன முஹம்மதன் அப்துக வ ரசூலுக என்ற இந்த துவாவை காலையில் 4 தடவை அல்லது மாலையில் 4 தடவை யார் ஒருவர் ஓதுகிறாரோ, நாம் ஒவ்வொரு தடவை ஓதும் பொழுதும் ஒரு தடவை ஓதும் பொழுது நரகத்திலிருந்து கால்வாசி அவர் விடுதலையாகி விடுகிறார். 2வது தடவை அவர் ஓதும் பொழுது நரகத்திலிருந்து அரைவாசி அவர் விடுதலையாகி விடுகிறார். 3வது தடவை ஓதும் பொழுது அவர் அந்த நரகத்திலிருந்து முக்கால்வாசி அவர் விடுதலையாகி விடுகிறார். 4வது முறை அவர் அந்த துவாவை ஓதும் பொழுது முற்றிலுமாக முழு நரகத்தை விட்டும் அவர் விடுதலையாகி விடுகிறார். அவரை சுவனவாசியாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகிறான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த சுன்னத்தான இந்த துவாக்களை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதிய போன்று நாமும் மரணம் செய்து அதை காலை மாலை நாம் ஓதி கொண்டு வர வேண்டும். அதை ஓதுவதனால் அல்லாஹ் தஆலா நரகத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்து சுவனவாசியாக ஆக்குகிறான். அன்பானவர்களே, இந்த சுன்னத்தான துவாக்களை நாம் அதிகம் மரணம் செய்து அதை அன்றாட வாழ்க்கையில் நாம் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.